கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாயும் மாதங்களின் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபைக்கு வல்லமைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவரை நாம் துதிப்போம். நன்றி இருதயத்தோடு அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்கட்டும். அவர் மகிமை நிறைந்த கரம் நம்மளை ஏந்தி கொள்ளட்டும். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் மீது அவர் அன்பு கூறப்பட்டவராய் இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கவில்லை என்றாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் என்று பார்ப்போமானால், இந்த உலகத்திலே அவர் பிறந்து பல பாடுகளை அனுபவித்து பல துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தத்தை சிந்தினார் அல்லவா? நமக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அப்பேற்பட்ட நேசத்தை விட வேறொரு நேசம் எப்படி நமக்கு கிடைக்க முடியும் என்று சிந்தியுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே நாம் இன்று பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய சரீரத்தின் தழும்புகளினாலே நாம் குணமாக்கப்படுகிறோம் அல்லவா? நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இறங்கி வந்து அவருடைய கரத்தை நீட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் நம் மீது படுகிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை சுகப்படுத்துகிறது என்ற விசுவாசத்தோடு எப்பொழுதும் கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், கிருபையே அவருடைய வல்லமையே நம்மளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்கும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 103 அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மீது அவருடைய கிருபை இருக்கிறதா? உலகத்திலே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிலையானதல்ல. ஆனால் அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இருக்கும் என்றால் சகல ஆசீர்வாதங்களும் நம்மளை வந்து சேரும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். அப்படியாக அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அநாதி என்றால் நித்திய காலமாக அவருடைய கிருபை அவர் பயந்த வம்சங்களின் மீது நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமாண்டவரே, இப்பேற்பட்ட வல்லமையே, இப்பேற்பட்ட மகிமையே நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் வம்சத்துக்கும் கொடுத்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீர் அன்பு கூறுகிறீர் ஐயா. எப்பொழுதும் உம்மை நேசிக்க உடைய பாதப்படியிலே அமர்ந்து உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வர எங்களை முன்குறித்தருளும் ஆண்டவரே. யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். யார் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, என் மீதும் என் குடும்பத்தாரின் மீதும் என் வம்சத்தின் மீதும் நீர் இரக்கமாயும் உருக்கமாயும் இருந்து எங்களை வழிநடத்தும் இயேசப்பா. அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் வழிநடத்த அவர் நம் வாழ்க்கையிலே முற்படுவார். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சந்தோஷமாய் சாட்சியாய் வாழ்வோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.